கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா, அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை கொடுப்புனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரர் நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை உடனே தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவர்கள் வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவன் தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருந்திருக்கும். அஷ்டம சனி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே நாங்க வந்து அந்த அஷ்டம சனியில இருக்கிற மாதிரியே தான் எங்க வாழ்க்கையில திறமை அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றமே அடையல சாமி அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாவே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது படிப்படியாக உங்களுக்கு உயரப்போகுது. இந்த காலகட்டங்கள்ல கடகராசிக்காரங்க சொத்தபத்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன்கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்கள தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அந்த பிரச்சனை கொஞ்ச நாள்ல போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய கடகராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜூலை மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது வந்து நம்ம சதுர்கிர யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சந்திர பகவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முழு பலன்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்களும் வரக்கூடிய நாட்கள்ல முழுமையாக கிடைக்கிறதுனால, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது படிப்படியாக கடகராசிக்காரங்க வாழ்க்கையில உயரப்போகுது. வரக்கூடிய நாட்கள்ல கடகராசியோட முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கைக்கு வெற்றி தர போறீங்க. ஒரு வீட்ல கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் கடகராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான்.
இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புன்றது வேறையா இருக்கும். ஆனா சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளும், தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாவே இருக்காது. இந்த கேது பகவான் மூலமா மட்டும் பார்த்தீங்கன்னா, சற்று கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாவே உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே உங்க வாழ்க்கையில் இடம் பெறாது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் இலவமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலையில நிறைய பிரச்சனையும், சிக்கலையுமே கடகராசிக்காரங்க அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா, அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதுல ஆண்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, ஆண்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 38 வயதுக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப பாவம். வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம். அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கும் கடகராசி நேயர்களே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத ட்ரீட்மெண்ட் இல்ல, எல்லா பக்கமுமே பார்த்துட்டோம். கோவிலுக்கு போய் வாரத்துல 3 நாள் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க. கண்டிப்பா இந்த 2025 முடிவுறப்போல் உங்களுக்கு வருட கிரகங்களோட மாற்றங்கள் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோரும் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. உங்க வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள் நீங்க போய் ஒரு கடகராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்க. அதாவது கடன் இல்லாத கடகராசிக்காரங்க ரொம்ப கம்மி தான். அந்த காலகட்டங்கள்ல இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை தரத்துல ரொம்பவே சிரமப்பட்டு விட்டுருச்சு. கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே கடகராசியாக பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே தான் இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமா வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க. உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேச போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல இடம்பெற போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியத்தை வெளிநபர் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து கடகராசிக்காரங்க முற்றிலுமாக வெளியே வந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்க வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதா ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தின் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இவங்க உங்களை கண்டிப்பாக அழைத்துட்டு போவாங்க.